வணக்கம் அன்பர்களே. வாழ்க்கையில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அன்பர்களே. ஒவ்வொரு நாளும் ஜோதிட தகவல்கள் உங்களுக்காக எதையெல்லாம் நம் முன்னோர்கள் சித்தர்கள் மகான்கள் வழிவகுத்து இருக்கிறார்களோ அதை நீங்கள் எளிதாக புரிந்து உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக அடைய வேண்டும் என்பதற்காக இந்த காணொளி மூலம் உங்களை காண்கிறோம். இந்த வில்லேஜ் அம்மன் யூடியூப் வாயிலாக பார்க்கக்கூடிய அன்பர்கள் நம்மளுடைய சேனலை எப்போதுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணாதவங்க லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணும் பொழுது எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுத்த மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ அப்டேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு எளிதாக இருக்கும் அன்பர்களே. தயவு செய்து இதை செய்தீர்கள் வீடியோ பார்க்கக்கூடிய அன்பர்கள். அதாவது இன்றைய பதிவு சுக்கிரன் கேது. சுக்கிரனுடைய கேது சேர்க்கையால் மனைவி மக்களை பிரிந்து கடனால் அவதிப்படும் ஜாதகங்களை பற்றி பார்க்க போறோம் அன்பர்களே. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த சுக்கிரன் கேது ஒரு விதத்தில் நன்மை இருந்தாலும் பண விஷயத்திலும் மனைவி விஷயத்திலும் இந்த சகோதரன் சகோதரி விஷயத்திலும் பாதிப்பை நிச்சயமாக கொடுக்கும் அன்பர்களே. உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. சுக்கிரன் கேது இருக்கக்கூடியவர்களுக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நிச்சயமாக இரு மனைவி இருதாரம் உண்டு. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சுக்கிரன் கேது கூட்டு சேர்க்கையா இருந்தால் அவர்களுடைய ஜாதகத்தில் நிச்சயமாக கணவன் மனைவிக்கு பிரிவினை, கோர்ட் டைவர்ஸ் இப்படின்னு அல்லது அவருடைய சகோதரியினால் கோர்ட் டைவர்ஸ் வரைக்கும் இவர்கள் சென்று வர வேண்டிய அமைப்பு உருவாகும் அந்த தசா புத்தி காலங்கள். அப்புறம் சுக்கிரன் எப்படிப்பட்டவர்? சுகத்துக்கு அதிபதியானவர். அப்ப லக்ஸரியான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு இந்த கேது என்பது பிரிவினை கிரகம். லக்ஸரியா வாழ வச்சு அதை பிரிக்கிறது ஒரே வேலை. யாருடைய வேலைன்னா இந்த கேதுடைய வேலை. லக்ஸரினா எப்படி? ஆடம்பரமா இருக்கணும், வசதி வாய்ப்பா இருக்கணும், சொத்து சுக சேர்க்கைகள். அதே மாதிரி பெண்கள் மேல காமம் இவர்களுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஆன்மீகத்துல எவ்வளவு அதிக பற்று இருக்கிறதோ அதே மாதிரி இவர்களுக்கு காமப்பற்றும் இருக்கும். சுக்கிரனுடைய கேது சேர்ந்தவர்கள் ஆன்மீகத்தையும் காமத்தையும் தராசு போல் எடை பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு தராசில் எப்படி காமத்தினுடைய அளவும் இன்னொரு அளவு தெய்வத்துடைய பற்றின் அளவும் வைத்தால் அந்த தராசு முள்ளானது ஒரே குறியை காட்டுமோ அது போல இரண்டும் சமமாக நினைக்கக்கூடியவர்களாக இந்த சுக்கிரன் கேது இருக்குவார்கள். கிடைத்த டயத்தில் நினைத்த இடத்தில் இவர்கள் காம இச்சைக்கு அடிமையாகிறார்கள். எந்த ஒரு பொருளை பார்த்தவுடனும் அந்த பொருளை பார்த்தனே அடையணும் என்ற எண்ணம் படைத்தவர்களாக இந்த சுக்கிரன் கேது ஆண் ஜாதகமா இருந்தாலும் பெண் ஜாதகமா இருந்தாலும் இவர்கள் ஏற்பட்டுவிடும். இவர்கள் பார்த்தவுடனே அடுத்தவர்களை காம வலையில் வீசி தன்னுடைய காம இச்சையை தீர்த்த கூடிய எண்ணம் படைத்தவர்களாக இந்த சுக்கிரன் கேது இருப்பவர்கள். சில பேர் ஒரே இனத்தின் பால் கொள்வது, கோமோசெக்ஸு, லெக்ஸ்பீனியன், இந்த மாதிரிலாம் பெண்மேல் காமம் கொள்வது, ஆண்மேல் காமம் கொள்வது, இப்படியெல்லாம் இந்த கலியுகத்துல நடக்கிறதெல்லாம் இந்த சுக்கிரன் கேதுவுடைய சேர்க்கையினால் ஏற்படும். இவர்கள் பெண்களையும் விரும்புவார்கள், ஆண்களையும் விரும்புவார்கள். அதே மாதிரி பெண்ணாகப்பட்டவளும் அதே மாதிரிதான் பெண்ணையும் விரும்புவாள், ஆணையும் விரும்புவாள். அப்ப இப்படிப்பட்ட சேர்க்கை உள்ளவர்கள் தகாத உறவுகளை வைத்துக் கொள்வார்கள். எண்ணற்ற ஆண்கள் எண்ணற்ற பெண்களுடன் உறவு வைத்துக் கொள்வது, இதனால் வாழ்க்கையை இழப்பது, வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைக்கு உள்ளாகுவது, இதெல்லாம் யார் என்று கேட்டால் இந்த சுக்கிரன் கேதுவால் ஏற்படும். சுக்கிரன் கேது உள்ளவர்கள் லக்ஸரியான ஆடம்பரமான வாழ்க்கையில் கடன் பெற்று அவமானத்தை சந்திப்பார்கள். எப்பொழுது நீங்கள் அளவோடு வாழ்ந்தீர்கள் என்றால் கடனும் உங்களை பாதிக்காது, அவமானமும் உங்களை சேராது. கடன் எவ்வளவு களவு அடுத்தவர்களுக்காக பெருமையாக புகழோடு வாழணும் நினைத்தீர்கள் என்றால் உங்கள் புகழே உங்களுக்கு நடுரோட்ல கொண்டு வந்து விட்டுரும். யார் ஒருவன் உங்களை பெருமையாக பேசுவான் என்று நினைக்கிறீர்களோ அவனே உங்களை முதுகில் குத்துபவனாக இருப்பான். இந்த சுக்கிரன் கேது உள்ளவர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும்.
வந்து நீங்க ராசா மன்னர் அரசர் நீங்க உங்களாலதான் அப்படி இப்படின்னு பேசி மற்றவர் புகழ்ந்தால் நீங்கள் புகழ்ச்சிக்கு அடைபடிய வேண்டாம். புகழ்ச்சியால் உங்களை வஞ்சகம் தீர்க்கக்கூடிய வஞ்சகர்களாக உங்களுடைய நட்பும் சரி உங்களுக்கு உறவு வட்டமும் சரி இருப்பார்கள். நீங்கள் புகழை மயங்கினால் புகழினால் உங்களுக்கு ஆபத்து உண்டு அன்பர்களே. அப்புறம் சுக்கிரன் கேது உள்ள ஆணும் பெண்ணும் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். கார் பங்களா பெரிய வீடு இப்படி மற்றவர்கள் பார்க்கும் அளவுக்கு இவர்கள் வீடு கட்ட வேண்டும், நகை பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் அணிய வேண்டும், இப்படின்னு எண்ணற்ற ஆசைகளை கடன்பட்டு கூட வாங்கி விட்டுருவார்கள். இவர்கள் வட்டி மேல் வட்டி கட்டி வட்டி குட்டி போட்டு இவர்கள் வாழ்க்கையை தொலைத்து விடும் அன்பர்களே. அப்ப வட்டி மேல் குட்டி போடுவது யார் என்று கேட்டால் இந்த சுக்கிரன் கேது உள்ள ஜாதகர்களுக்கு உண்டு. யாரெல்லாம் சுக்கிரன் கேது தொடர்பு இருக்கிறவர்களோ வட்டிக்கு வாங்குவதை முழுமையாக நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஆசையே துன்பத்திற்கு காரணம், பேராசையே பெருநஷ்டத்திற்கு காரணம் என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். ஒவ்வொரு காலமும் நம் வீடு உங்களுடைய பணம் எவ்வளவு இருக்கு, இருப்பு எவ்வளவு இருக்குன்னு முதல் கால்குலேஷன் பண்ணிக்கணும். உங்களுக்கு இருப்பு இருந்தால் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா ஒரு 200 ரூபாய்க்கு கடன் வாங்குங்க, அதை உங்களால் அடைத்து விட முடியும். 1000 ரூபாய்க்கு சம்பாதிக்கிறதுக்கு நீங்க 5 லட்சம் ரூபாய் கடனை வாங்கினீங்கன்னா எப்படி அடைக்க முடியும்? உணருங்கள். இப்படி ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு பொருளும் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் எல்லாமே நம்மளால் அடைக்க முடியுமா, நம்ம அதை சரி செய்ய முடியுமா, எந்த வருமானம் வருகிறது என்று உணர்ந்து செயல்பட வேண்டும் இந்த சுக்கிரன் கேது உள்ளவர்கள். இப்படி உணர்ந்து செயல்பட்டு விட்டீர்களா உங்களை வாழ்க்கையில் எவராலும் மிஞ்ச முடியாது, நீங்களே பெரும் பணக்காரர்களாக ஆகுவீர்கள். அதை உணராமல் நீங்கள் செயல்பட்டு வட்டிக்கு மேல் வட்டி வாங்குவது, ஆடம்பரமான கார் வாங்குவது, ஆடம்பரமான வீடு வாங்குவது, இப்படி பலவிதமான லோன், இந்த லோன் என்று கேட்டாலும் லோலாயாக அலைய வேண்டும். உங்களுக்கு லோன்னாலே உங்களுக்கு ஆபத்தை சந்திக்கிறது. உங்களுடைய உடன்பிறப்புகள் மூத்த சகோதரர்கள் இளைய சகோதரிகள் இருந்தால் சொத்துனாலே உங்களுக்கு கேஸ் வழக்கு தொடருவார்கள். உங்கள் மேல் மனைவியும் வழக்கு தொடருவார். இப்படிப்பட்டவர்கள் தேவையான அளவுக்கு தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு சொத்தை பிரித்து கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தன் மனைவி இருந்தால் மனைவிக்கு தேவையான ஆசைவாசைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும். ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தன்னுடைய ஆற்றலின் உணர்வையும் செயல்பாடுகளின் உணர்வையும் எவன் ஒருவன் புரிந்து கொண்டு நடக்கிறானோ அவன்தான் வாழ்க்கையை வெல்வான். அப்படிப்பட்ட செயலை நீங்கள் சுக்கிரன் கேது உள்ள ஜாதகங்கள் வாழ்க்கையில் பெருநஷ்டம் அடையாமல் வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக மாற்றுவதற்கு இந்த பதிவு அமையும் அன்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்பர்களே. ஜோதிட தகவல் வேண்டும் என்பவர்கள் என்னை ஆன்லைன் மூலமாக ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் அன்பர்களே. நன்றி, வணக்கம்.